தோசை மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரே ஒரு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மாவு ரொம்ப புளிக்காமல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாவு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்லா புளிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன செய்றீங்கன்னா, ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டி எடுத்துட்டு அந்த மாவு இருக்கு இல்லையா, மாவை அப்படியே மேலாகல அப்படியே மெதுவாக அப்படியே அள்ளிட்டு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் அதாவது கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, கண்ணாடி பாக்ஸ் மாதிரி உள்ளதில் நீங்கள் மாவு ஊற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு லேயர் ஃபார்ம் இருக்கும். அந்த லேயரில் வந்து வெறும் தண்ணி தான் நிற்கும். சரிங்களா, அதுதான் அந்த புளிப்பு தண்ணி. அந்த மாவு புளிச்சு போயிருக்கும் இல்லையா, அதுக்கான தண்ணி. சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் மாவு அப்படியே எடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு தண்ணி வருதா. இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு புளிப்பு இல்லாத மாவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நீங்கள் ஆட்டின மாவு மாதிரி உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துட்டாலே போதுங்க, உங்களுக்கு மாவு புளிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இதை வந்து என்ன செய்றீங்கன்னா, தண்ணியை ஃபுல்லாக ஒட்டை எடுத்துட்டு அடுத்துதான் இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நம்ம முருகலாக தோசை போட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்ல மாவை கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்ல கல் சூடு வந்ததோட என்ன செய்றீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மாவு இருக்கு இல்லையா, அதில் ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிட்டு நல்லா அழகாக மெல்லிஸாக வளர்த்துக்கோங்க. ஏன்னா மெல்லிஸாக சொல்லிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் நல்லா ஒரு தோசை விரும்புவாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படி தோசை விரும்புவாங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசை சுடும்போது குழந்தைங்களுக்கு சுடும்போது இந்த ஒரு டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தோசை நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி ஊற்றிட்டு அடுத்ததாக என்ன செய்றீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே மேலாகல அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அப்படியே கமகமன்னு மனம் வருங்க. இது கூட இன்னொரு டிப், சீனி எடுத்து அப்படியே லைட்டாக மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு இந்த மாதிரி நல்லா அழகாக மேலே தேய்ச்சி விட்டு ப்ரௌன் கலராக வந்ததோட தோசை எடுத்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னொரு தோசை தாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.